எஸ்ஐபி பண்ணுங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐபியை வந்து வருஷா வருஷம் டாப் அப் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே வராங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னால் தொடர்ந்து எஸ்ஐபியை வந்து அடுத்த 10 வருஷத்துக்கோ இல்லை 20 வருஷத்துக்கோ பண்ண முடியுமா? அதோட முக்கியமாக என்னோட கமிட்மெண்ட் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, என்னால் எஸ்ஐபியை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எஸ்ஐபியை இன்க்ரீஸ் மட்டும்தான் பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபியை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு கூட வரலாமா? ஸோ ஸ்டெப் டவுன் எஸ்ஐபியை கூட பண்ண முடியுமா? அப்படி ஸ்டெப் டவுன் எஸ்ஐபியை பண்ணால் உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து கார்பஸ் ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ரீசெண்டாக என்னை வந்து பார்த்த ஒரு கிளைண்ட் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். சார், எனக்கு ஒரு 32 வயசு ஆகுது, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோட சம்பளம் ஓரளவுக்கு ஏறிட்டே போகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஐபி என்னால் வந்து ஆரம்பிக்க முடியும், ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், ஆனால் எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வருஷா வருஷம் ஸ்கூல் போகும்போது என்னுடைய செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், என்னோட ஃபேமிலி சைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னால் தொடர்ந்து இந்த எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியுமா அப்படின்ற டவுட் என் மனசுல இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு நான் சொன்ன சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து அவருக்கு மட்டும் பொதுவானது இல்லை, நம்ம எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். ஏன்னா வருஷா வருஷம் நம்மளுடைய கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவா கால்குலேஷன் காமிக்க போகிறேன். அந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணிங்கனாலும் உங்கள் கார்பஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. சாதாரணமாக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் ஒரு 5000 ரூபாயில் எஸ்ஐபி ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வருஷா வருஷமோ இல்லை வந்து அட்லீஸ்ட் எப்பப்பெல்லாம் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் வச்சு ஆரம்பிக்கிறாரு. 5000 ரூபாய் வச்சு ஆரம்பித்து 5 வருஷம் 5000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிகிட்டே வரும்போது 3 லட்சம் ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவருடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 4 lakhs இருக்கும். 12% வளர்ந்துருந்து தான். இப்போ அடுத்த 5 வருஷம் கழித்து, நான் வருஷா வருஷம் சொல்லலை, ஏன்னா வந்து நிறைய டேட்டா இருக்குன்றனால உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கணுன்றதுக்காக 5 வருஷமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 சீக்வன்ஸில் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ இப்போ 5வது வருஷம் முடிவில் அவர் 5000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அப்போ என்ன ஆகும்னா இந்த 4 lakhs and 5,000 rupees அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. 4,05,000 and 518 அண்ட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா 10,000 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணுறாரு அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா 10வது வருஷத்தோட முடிவில் அவர்கிட்ட 15,25,697 ரூபாய் இருக்குது. ஸோ 15,25,697 இதை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 15,000 ரூபாய்க்கு அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அப்போ 15 வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவருடைய கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் 20,000 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மொத்தத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ 30-32 வயசில் ஆரம்பித்தவருக்கு கிட்டத்தட்ட 52 வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அப்போது அவருடைய ஃபைனலாக 20வது வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய் கார்பஸ் சேர்த்துருப்பார். ஸோ இது வந்து நமக்கு வந்து எஸ்ஐபியை பற்றி நிறையா வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாருனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியாது, ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நான் குறைச்சிக்கிட்டே வர முடியுமானா ஆக்சுவலாக குறைச்சிக்கிட்டே வரலாம். ஆக்சுவலாக அப்படி குறைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் இந்த காமிச்சிருக்க 85 லட்சம் ரூபாவோட அதிகமாக இருக்கும். அது எவ்வளோன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா உல்டாவாக பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 5,000, 10,000, 15,000, 20,000 போடுறதுக்கு பதிலாக 20,000, 15,000, 10,000, 5,000 போடுறாரு. அப்போ என்ன ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 20,000 ரூபாயில் ஆரம்பிக்கிறாரு. 20,000 ரூபாயில் ஆரம்பித்து 5 வருஷம் தொடர்ந்து போட்டார்னா அவருடைய 5வது வருஷத்தோட முடிவில் கிட்டத்தட்ட 16,22,000 இருக்கும். இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 15,000 ரூபாய் போட்டுட்டு வராரு. அப்போது அதோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,75,199 இருக்கும். இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் 10,000 ரூபாய் கண்டினியூ பண்ணுறாரு. அதே 12%. ஸோ ரிட்டர்ன்ஸில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 15வது வருஷம் முடிவில் அவருடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79,92,000 இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. அவருடைய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,44 lakhs ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து சம்மரி ஷீட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, 10,000, 15,000, 20,000 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறார். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணுற ஸ்டெப் அப் எஸ்ஐபி.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் 30 லட்ச ரூபா போட்டிருக்காரு. 20வது வருஷத்தோட கடைசியில் கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபா கார்பஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இப்போது எனக்கு வந்து இன்வெஸ்டர் கேட்ட query என்னென்னா, என்னால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்டெப் டவுன் பண்ணிகிட்டே வர முடியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக ஸ்டெப் டவுன் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவர் 20,000, 15,000, 10,000, 5,000ன்னு குறைச்சிக்கிட்டே வராரு. ஆனால் அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான். சினாரியோ 1லேயும் 30 லட்சம் தான், சினாரியோ 2லேயும் 30 லட்சம் தான். நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 12% தான். ஆனால் ரெண்டாவது சினாரியோவில் அவருடைய 20 வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.44 crores இருக்குது, ஆல்மோஸ்ட் 1.45 crores இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கும் செகண்ட் சினாரியோவுக்கும் உள்ள முக்கிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா, 59,87,000 ரூபாய் இருக்குது. ஆல்மோஸ்ட் 60 லட்சம் ரூபாய்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணுன்றது கூட எவ்வளோ முக்கியமோ அதை விட நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அதிகமான எஸ்ஐபியை ஆரம்பித்து நீங்கள் ஸ்லோவாக குறைச்சிக்கிட்டே கூட வரலாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு மற்ற கமிட்மெண்ட் வரும்போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டை நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டு என்னுடைய லேட்டர் ஃபேமிலி கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கார்பஸும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ஃபியூச்சரில் கமிட்மெண்ட் வருமேன்னு நீங்கள் இன்றைக்கே பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இதில் எப்படி இது சாத்தியம்? அங்கேயும் 30 லட்சம் தான் போட்டேன், 12% தான் வளர்ந்தது. இங்கேயும் 30 லட்ச ரூபா போட்டேன், 12% தான் வளர்ந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் எப்படி டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம திரும்ப நிறைய வீடியோவில் வேறு மாதிரி சொல்லியிருக்கோம். பட் இது வந்து உண்மையாலே ஒரு ஷாக்கிங்கான அண்ட் ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு டேட்டா. ஏன்னா நீங்கள் முதல்ல போடுற அந்த 20,000 ரூபாவை கிட்டத்தட்ட 20 வருஷம் வச்சுருக்கீங்க. அதுவே ஃபஸ்ட்டு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் 5,000 ரூபாய் தான் போடுறீங்க, அதை 20 வருஷத்துக்கு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி கடைசி 5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு சினாரியோவில் 20,000 ரூபாய் போட்டு வெறும் 5 வருஷம் தான் வெயிட் பண்ணுறீங்க. அதுவே செகண்ட் சினாரியோவில் கடைசியில் கம்மியான அமௌண்ட் போட்டு கம்மியான டைம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதிகமான பணம் போட்டு அதிகமான டைம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்பஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ ப்ளஸ் சீனியர்ஸ் யார் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி உங்களோட பசங்களுக்கும் சரி நீங்கள் இதை கரெக்டாக அட்வைஸ் பண்ணிங்கன்னா இனிஷியல் டேஸில் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து சேலரி வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. என்ட்ரி லெவல் சேலரிஸ் இன்க்ரீஸாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்காது, கல்யாணம் ஆகி சில வருஷங்களுக்கு கூட பெரிய கமிட்மெண்ட் இருக்காது. அப்போ அந்த டைமில் அவங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு கணிசமான தொகையை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியலன்னாலும் அவங்களுக்கு வேண்டிய கார்பஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை உங்களோட பெனிஃபிட்டுக்கு நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்கலி ஒரு மேஜிக்கல் விஷயம். ஏன்னா ஹியூமன் பிரெயினுக்கு வந்து இது ஈஸியாக புரியாது. ஏன்னா சேம் அமௌண்ட்டை போட்டு சேம் ரிட்டர்னில் எப்படி டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டி வரும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. பட் இட் இஸ் பாசிபிள். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த கிளைண்ட் என்ன இந்த கேள்வி கேட்டதுக்காக அவர் கொடுத்த சொல்யூஷனை நான் உங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எஸ்ஐபி ஆரம்பித்து எப்படி வந்து அதை வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்கள் கார்பஸை பெருசாக பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பல டைப் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்கொயரியில் நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் கூட கனெக்ட் பண்ணி உங்களை நல்லபடியாக கைட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கும். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் சிம்பிள்.